இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக சமத்துவத்திற்கான வழிகாட்டுதல்களை பல்கலைக்கழக மானியக் குழு சமீபத்தில் வெளியிட்டது. வெளியிடப்பட்ட அந்த சமத்துவத்திற்கான வழிகாட்டக்கூடிய குறிப்புகளில் போதுமான அளவிற்கு வழிகாட்டுதல்கள் இல்லை, இன்னும் கடுமையான சில நிபந்தனைகள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்று ஜனநாயகத்தை விரும்புகிற பல்வேறு அமைப்புகள் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். மறுபுறத்தில் மிக மெல்லிய இந்த வழிகாட்டும் குறிப்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் உயர் சாதி மனோபாவம் கொண்ட மாணவர் அமைப்புகள், குறிப்பாக ஏபிவிபி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தோடு மிகப்பெரிய கழகங்களை பல்கலைக்கழக வளாகங்களிலே அவர்கள் நடத்தினார்கள். சமத்துவத்திற்கான வழிகாட்டுதலை வரவேற்கக்கூடிய மாணவர்கள் மீது, மாணவர் அமைப்புகள் மீது மிருகவெறி கொண்ட கொடூரமான தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட பின்னணியில் ஒரு புறத்தில் இந்த சமத்துவத்திற்கான வழிகாட்டல்களை மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான முனைப்புகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது, மறுபுறத்தில் இந்த வழிகாட்டும் குறிப்பையே ரத்து செய்திட வேண்டும், பல்கலைக்கழக மானியக் குழு திரும்பி பெற வேண்டும் என்று உயர் சமூகத்தை சார்ந்த மாணவர் அமைப்புகள் கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் திடீரென்று உச்சநீதிமன்றம் ஒரு பொதுநல வழக்கை விசாரணைக்கு ஏற்று எந்தவிதமான முகாந்தரமும் இன்றி இந்த சமத்துவத்திற்கான அந்த வழிகாட்டும் குறிப்புகள் மாணவர்கள் மத்தியிலே பாகுபாட்டை உருவாக்கும் என்ற ஒரு காரணத்தை சொல்லி இந்த வழிகாட்டும் குறிப்பிற்கு அவர்கள் ஒரு தற்காலிகமான தடையை உச்சநீதிமன்றம் வழங்கிவிட்டது. இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த ஒரு சிறிய வாய்ப்பை கூட தட்டிப்பறித்து விட்டார்களே என்கிற ஆதங்கத்தில் நாடு முழுவதும் மாணவர் அமைப்புகள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அமைப்புகள், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் போன்ற அமைப்புகள் மக்கள் மத்தியில மாபெரும் கருத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் தொடர்ச்சியாக எத்தனையோ உயிரிழப்புகள், பால் முகுந்த் பாரதி, ரோஹித் வெமுலா என்று அடுக்கடுக்கடாக 1000 பேர்களை குறிப்பிட முடியும் என்ற அளவிற்கு இளம் மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகங்களிலே அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிற கொடுமைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டங்களின் ஒரு பகுதியாக நாளைய தினம் சென்னை நகரத்திலே சர்பிடி தியாகராஜர் அரங்கத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இந்திய மாணவர் சங்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இணைந்து உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக மீட்டுருவாக்கம் செய்வதற்கு ஒன்றிய அரசு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ரோஹித் வெமுலா போன்று, பால் முகுந்த் பாரதி போன்று இனி ஒரு தற்கொலை பல்கலைக்கழக வளாகத்திலே நடைபெறக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கத்திற்கு அனைத்து பகுதி மக்களும் தங்களுடைய பேராதரவை வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.